Hi everyone, welcome to Spectator Reviews YouTube channel. இந்த வீடியோவில் இந்தியா vs இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் டே 3 ரிவ்யூ, டே 4 ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரெண்டாவது நாள் முடிவில் 77க்கு முன்னே இங்கிலாந்து எடுத்திருந்தாங்க. 20 ஓவர்களில் சிராஜ் ஒரு விக்கெட், ஆகாஷ்தீப் 2 விக்கெட். அண்ட் இன்றைய நாள் தொடக்கத்தில் ரூட் மற்றும் ப்ரூக் 52 ரன் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாங்க. அண்டு 59 ரனில் முடித்தாங்க 86 பாலில். ரூட் அவுட் ஆனார். அண்டு ஸ்டோக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பாலில் டக் அவுட், ரெண்டுமே சிராஜோடைய பவுலிங்கில் பண்ட் கேட்ச் பிடிச்சார். ஸோ ப்ரூக் அண்ட் ஜேமி ஸ்மித் நாட் அவுட்டில் இருந்தாங்க அந்த செஷனில். ப்ரூக் 91, ஜேமி ஸ்மித் 102, ரெண்டு பேருமே நாட் அவுட். ஜேமி ஸ்மித் பார்த்திங்கன்னா 80 பாலில் 100 கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். ஸோ ரெண்டாவது செஷனில் பார்த்திங்கன்னா விக்கெட்ஸே லூஸ் பண்ணல. ப்ரூக் 140 நாட் அவுட் அண்ட் ஜேமி ஸ்மித் 157 நாட் அவுட் எடுத்திருந்தாங்க. கடைசி செஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 303க்கு ப்ரூக் மற்றும் ஜேமி ஸ்மித் ஜோடி பிரிஞ்சாங்க. ஸோ 303 ரன் பார்ட்னர்ஷிப். ஸோ ப்ரூக் அவுட் ஆனார் 158 ரனில் 234 பாலில் 17 பவுண்டரி, ஒரு சிக்ஸர். ஆகாஷ்தீப் பாலில் போல்ட் ஆனார். ஸோ அதன் பிறகு வந்தவங்க எல்லாம் டக்குன்னு அவுட் ஆனாங்க. ஜேமி ஸ்மித் 184 நாட் அவுட், 207 பால், 21 பவுண்டரி, 4 சிக்ஸர். ஸோ ஒட்டுமொத்த இன்னிங்ஸ்லேயே சிராஜ் 6 விக்கெட், ஆகாஷ்தீப் 4 விக்கெட். அண்ட் இங்கிலாந்து ஆல் அவுட் ஆகும்போது இந்தியா 180 லீடிங்கில் இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபாலோ ஆன் ரன்னை தாண்டிட்டதுனால ஃபாலோ ஆன் இந்தியாவால் கொடுக்க முடியல. ஸோ இன்றைய நாள் முடிவில் இந்தியாவுடைய பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்கோர் 64-1 13 ஓவர்களில். இப்போதைக்கு இந்தியா 242 ரன் லீடிங்கில் இருக்காங்க. ஜெய்ஸ்வால் 28 அவுட், டங் பாலில் எல்பிடபிள்யூ. கேஎல் ராகுல் 28 நாட் அவுட், 38 பால், 6 பவுண்டரி நாட் அவுட். அண்ட் கருண் நாயர் 7, 18 பாலில் 1 பவுண்டரி நாட் அவுட். எக்ஸ்ட்ராஸ் ஒரு லெக் பை போட்டிருக்காங்க. அண்டு ஓக்ஸ் 5 ஓவரில் 28 விக்கெட்லெஸ். கார்ஸ் 23-0 விக்கெட்லெஸ், ஒரு மேடன். டங் பார்த்திங்கன்னா 12-1 3 ஓவர்களில் அவரும் ஒரு மேடன் போட்டிருக்காரு. ஸோ இப்போதைக்கு 244 ரன் லீடிங் இந்தியா. இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக இதே கிரவுண்டில் ஐ திங்க் 376 ரன் சேஸ் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து. ஐ திங்க் 2022 நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அந்த ரன்னை முடிஞ்ச வரைக்கும் தாண்டணும். ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ரன்ஸும் தேவை, பட் விக்கெட்டும் இழக்காமல் நாளைக்கு மேபி ஃபுல் கோட்டா இந்தியா பேட்டிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டே ஃபுல் டே இங்கிலாண்டை பேட் பண்ண வச்சு ஆல் அவுட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டுடைய அப்ரோச்சை ஃபாலோ பண்ணால் தான் அந்த ரன் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஃபேக்ட் இல்லை 130 ரன் தான் தேவைப்படுது. ஸோ 130 ரன் விக்கெட் இழக்காமல் எடுத்துகிட்டு மேபி கடைசி செஷனில் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 செஷனில் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ 130+ ரன்ஸ் எடுக்கணும். விக்கெட் முடிஞ்ச வரைக்கும் இழக்காமல் பார்ட்னர்ஷிப் போடணும். அண்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் கடைசி செஷனில் ஒரு 10 ஓவர்ஸ் 15 ஓவர்ஸ் இருக்கும்போது தொடங்கி கடைசி நாளில் மேட்ச் முடிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ் தேவை. அண்ட் ரெகுலர் ஓவர்ஸில் விக்கெட் டேக்கிங்கும் தேவை. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லா ஃபீல்டிங் பண்ணுறாங்க. ரிஷப் பண்ட் பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸ் ஸ்பின்னர்ஸ் பவுலிங் பண்ணும்போது கீப்பிங்கில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல ஃபீல்டிங் பண்ணுறாரு. அண்ட் பொதுவாகவே பவுலிங் சேஞ்சஸ் ரொம்ப சுமாராக இருக்குது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஏன்னா பிரசித் கிருஷ்ணா ஒரு ஸ்பெல்லில் பார்த்திங்கன்னா 5 ஓவரில் 50 ரன் கொடுத்துருக்காரு. ஷார்ட் பால்ஸ் நிறைய போட்டார். அப்போவும் அவரை பவுலிங் சேஞ்ச் பண்ணலை. கில்லுடைய மிஸ்டேக்கா இல்லை பிரசித் கிருஷ்ணா ஆசைப்பட்டு கேட்டாரா அப்படின்றது தெரியல. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது ஃபீல்டிங்லேயும் பவுலிங் சேஞ்சஸ்லேயும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் அவங்க உறுதியாக இருக்காங்க பேட்ஸ்பால் கிரிக்கெட் தான் அப்படின்னு. ஸோ பார்க்க
பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. என்னை பொறுத்த வரைக்கும் பேஸ்பால் கிரிக்கெட்டை கண்டினியூ பண்ணாங்கன்னா இங்கிலாந்து தோற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.